செல்போன்ல போட்டோ பிடிச்சிக்கலாம். ஓஹோ, அந்த மாதிரி இருக்குது. அம்மா பேசுகிற போனுங்களும் இருக்குது, போட்டோ பிடிக்கிற மாதிரி. ஆமாங்க, எல்லாமே பதிவாய்க்குன்னு வச்சுக்கோங்களேன். போட்டோ பிடிச்சது பேசுறதும் பேசுது. ஆமாங்க. இது என்ன வேலை? இதுவும் 10,000 வருதுங்க. 10,000. ஆமாங்க. ஐயா பாட்டெல்லாம் பாடு கணேஷன். ஐயா ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. அப்போ பாட்டு என்ன? ஏதோ ஒரு பாட்டு, ஒரு நல்ல பாட்டு ஒன்று போடுங்க. அரகரா பாட்டு போட்டாலும் சரி. நான் கதையெல்லாம் கொஞ்சம் சொல்லுவேன். இதுங்க அந்த குன்னுடைய கவனம் கதைங்களா? ஐயோடு கொஞ்சம் பண்ணுறது வனவேசம் போனது அதெல்லாம் சொல்லுவேன் நான். அப்படிங்களா? அதெல்லாம் படிச்சிருக்கேன் இல்லை ஏகமா. சரி சரி சரிங்க. அந்த அந்த காலத்தில் ஐவர் கொஞ்சம் பாடுற வனவேசம் போனது, திரியோடு இருந்தது, இதுக்கெல்லாம் நல்லா படிச்சிருக்கேன் நான். ஓ சரி சரிங்க. அதெல்லாம் கதை சொல்லுவீங்க? சரி சரிங்க. கதை சொல்லுவேன். திரியோதனம் பண்ண வழியெல்லாம் ஐவர் கொஞ்சம் பாடுறேன். அந்த கதையெல்லாம் நான் படிச்சிருக்கேன், எனக்கு மனப்பாடமே பண்ணிடுது. சரி சரி சரிங்க. ஏதோ ஒன்று சொல்லுங்களேன், அது ஒரு பாட்டு ஒன்று. அது ஒரு பாட்டு சொல்றதுன்னா ஒரு கதையே வரும். சொல்லுங்களேன் பார்க்கலாம், நான் தான் கேட்குறேன். எப்படின்னா, சீரைக்கு வர சொல்லி ஓலையானி பீனா திரியோதர கணவன் தர்மராசனுக்கு ஓலை கொடுத்தானாம். சரிங்க. பிள்ளைக்கு சீர் பண்றேன் வாங்கினா ஓலை கொடுத்தானாம். அப்போ ஓலை கண்ட ஊடானே தாருமல சங்கூட்டமல்ல சீரைக்கு புறப்பாட்டு போனாங்கேலாம் போனதாரத்தில போய் கூலிய வெட்டி வச்சா போனதாரத்துல போய் கூலி வெட்டி வச்சுக்கிறாங்க. தப்பிய போல ஜம்மாடா சாணியோட உனியட்டா. ஓ புண்ணியத்தில் தப்பிச்சு போலதுங்க. போல ஜம்மாடா கைவர் வஞ்ச வாண்டாவாள் கொல்லன் நினைத்தானே கூறாடம் மகஞ்சத்ராவதி. தப்பிய போல ஜம்மாடா சாமியோட உனியட்டா. நடக்காலத்திலே பூஜை நெட்டி வச்சா. தப்பிய போல ஜம்மாடா சாமியோட உனியத்தா. கொல்லன் நினைத்தானே கூறாடம் மகஞ்சத்ராவதி. குரணம் மகனாரு துரியோதன். அது அப்பனே கண்ணு தெரியாத. ஆமா, திருதராஷ்டிர அவன் பொண்டாட்டி யாரு? குந்தவை.